நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடுகிறது ஒரு பக்கம், உலகத்தை தேடுகிறது ஒரு பக்கம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் பாருங்கள், தேவனை அசட்டை பண்ண வேண்டியதாக இருக்கும். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் சொல்லுகிறேனே, இன்றைக்கி நிறைய பேர் அசட்டை பண்ணிக்கிறவர்களாக தான் இருக்கிறார்கள். தேவன் நம்ம எந்த இரக்கத்திலே நம்மை பெற்றெடுத்தார் என்பதை விட்டுவிட்டு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய சமூகத்தில் இருப்பதை விட்டுவிட்டு நாம் குடும்பமாக இங்கே போவோம், குடும்பமாக அங்கே போவோம், குடும்பத்திற்காக இங்கே போவோம். இன்றைக்கு நிறைய பேர் தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணினவர்களாய் போகிறார்கள். அசட்டை பண்ணுற எல்லாருமே கடைசியில் நான் சொல்லுகிறேனே, எப்படி கோலியாத் விழுந்தானோ அதே போல மண்ணை கவிதான் விழ வேண்டுமே ஒழிய தேவனிடத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது. நீங்கள் கர்த்தரே தேவன், கர்த்தரை பின்பற்றுங்க. இல்லை உலகம்னு சொன்னால் உலகத்தை அப்படியே கிறிஸ்தவ போர்வையை போத்திக்கிட்டு தேவ சமூகத்திற்கு கேட்டது போல வாழாதபடிக்கு போனீங்கன்னா எந்த பிசாசுகிட்ட இருந்து நம்ம மீட்டெடுக்கப்பட்டோமோ அதே பிசாசில் தான் நம்ம விழுந்து வர வழி கிடையாது. அந்த மனுஷனுடைய முந்தின நிலைமையை பார்க்கலாம் பிந்தின நிலைமை கேடுல தான் இருக்கும். வீட்டுக்கு போய் யார் தட்டுக்கு வரலையே சொல்லுங்கள், வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட முந்தின நிலைமையை பார்க்கலாம் பிந்தின நிலைமை கேடுல தான் போயிடும். ஏன் கேடுல தான் போகும்னு சொன்னால், தேவனை அறிந்திருந்தும் தேவனை மகிமைப்படுத்தாதவர்களை தேவன் இருளுக்கு ஒப்பு கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது.